கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அதே கடையில் எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கும் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச கருவேப்பிலை விழுது போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு குட்டி லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்க அதையும் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.